வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு கொத்தவரங்காயில் ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. முதல்ல கொத்தவரங்காயை நான் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி துண்டங்களாக நான் நறுக்கி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், மிளகாய் தனியா கலந்த தூள் பெரிய தேக்கரண்டியில் ஒரு 1/4 தேக்கரண்டி தான், அதுவும் காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அது பீன்ஸ் கேரட் மாதிரி உடனே வேகாது, கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேகலைன்னா திரும்பியும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும். இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடி அடுப்பில் வைக்கிறோம். இளந்தீயில் தான் நான் வேக வைக்கிறேன். அப்பப்போ அதை கிளறி விடுவோம், ஏன்னா தண்ணி சுண்டிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ அதை நம்ம கிளறி விடலாம். கொத்தவரங்காயும் நிறைய நார் சத்து மிகுந்த ஒரு சத்தான காய். எல்லா வயதினரும் எல்லா நோய்களுக்கும் இதுவும் ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம். காய் வெந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நான் அந்த பெரிய தேக்கரண்டியில் 3/4 தேக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு, எண்ணெய் காய்ந்த உடனே கடுகு போட்டு அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் கருவேப்பிலை முதல்ல நம்ம இதை சேர்த்துப்போம். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது, அதை சேர்த்து நல்லா கலந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைப்போம். நல்ல ஒரு இளம் சிவப்பு நிறம் வர வரைக்கும் வதங்கட்டும். அது மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி தக்காளி பொடியாக நறுக்கியதை எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை கைகளால் பிசைந்து நம்ம சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா அதுவும் குழையிற அளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைப்போம். கொத்தவரங்காயை இன்னுமே கூட நம்ம வேர்க்கடலை அதெல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். அது வரும் காணொளிகளில் நான் காட்டுறேன். தக்காளி வதங்கியாச்சு. இந்த வேக வைத்த அந்த கொத்தவரங்காயை அதில் நம்ம சேர்த்துப்போம். நல்லா கலந்து ஒரு நிமிடம் அப்படியே வைப்போம். அந்த வெங்காயம் தக்காளி அந்த காரம் எல்லாம் ஒன்று சேரட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் பூ, நான் கொஞ்சமாக ஒரு பெரிய தேக்கரண்டியில் ஒரு தேக்கரண்டி தேங்காய் பூவை நான் இந்த மின்னமி குடுவையில் ஒரு திருப்பி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக இருக்குது. தண்ணி ஊற்றலை, தண்ணி சேர்க்காமல் அப்படி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நான் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிடம் ஒரு 2 நிமிடம் இருக்கட்டும். அது கொஞ்சம் அந்த எல்லாம் ஒன்று சேரட்டும். இப்போது அரைத்த அந்த தேங்காயை அதில் சேர்த்துப்போம். அரைத்தானா தண்ணீர் இல்லாமல் விழுத அரைக்கலை, சும்மா அப்படி அந்த பூவை வந்து பொடி பொடியாக ஆக்கியிருக்கோம், அவ்வளோதான். அதை சேர்த்து அடுப்பை அணைச்சிடுவோம். நல்லா கலந்து விட்டு இறக்கிடுவோம். கட்டாயமாக இந்த கொத்தவரங்காய் பொரியல் அடிக்கடி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.